ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல விளக்கமா சொல்லிடுறேன். ஒரு காலத்துல வந்து சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு இருந்தது. பொருள்கள் மேல அந்த வரியும் இருந்தது. அது வந்து வேட்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்னன்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் டாக்ஸோ அல்லது கூட்ஸ் டாக்ஸோ நீங்க பே பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து. ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டாங்க. அப்போ இது வந்து அரசாங்கத்தால வந்து ஒரு நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. சோ இதனால பெருமளவு வரி வைப்பு இருந்தது. இதனால அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் குறைவா இருந்தது. அதனாலதான் வந்து இப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டில என்ன நடக்கும்னாக்கா, இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன், நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். அப்போ நான் பல பேர்கிட்ட நான் ஜிஎஸ்டி வாங்குவேன். ஆனா நான் வாங்குற மொத்த ஜிஎஸ்டி நான் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நான் எப்படி ஒரு சர்வீஸ் வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து நான் காசு வாங்குறனோ, அதே போல நான் பலர்கிட்ட சர்வீஸ் வாங்கிக்கின்னு நான் காசு கொடுப்பேன். அல்லது பொருட்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க. யூடியூப் சேனல்ல உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. எங்க யூடியூப் சேனல் நீங்க பார்க்கணும்னா மாசம் மாசம் ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்றீங்க. நீங்க அப்ப அந்த 100 ரூபாயும் கொடுத்து பிளஸ் ஜிஎஸ்டி 18 ரூபாயும் கொடுப்பாங்க. சோ இது வந்து ஒண்ணு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மொத்தம் ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த தொழில் நடத்துறதுக்காக நீங்க ஒரு கேமரா வாங்கணும். அந்த கேமரா வாங்கும்போது அந்த கேமரா கடைக்காரருக்கு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வருது. அதே போல ஜிஎஸ்டி செலவும் ஆகுது. உங்களுக்கு நீங்க வாங்குற பொருட்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க. சோ உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு ஜிஎஸ்டி வந்தது, நீங்க மொத்தம் எவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணீங்க, அதை மைனஸ் பண்ணீங்கன்னு நெட் ஜிஎஸ்டி மட்டும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணா போதும். அப்பேரண்டா பார்க்கும்போது இது எப்படி தோணுனா, முன்னெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளோத்தையும் கவர்மெண்ட் கொடுத்துருந்தோம். இப்ப நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளோத்தையும் கொடுக்கறது இல்ல. அதுல எவ்வளவு செலவு போக மீதியை தான் கொடுக்குறோம். அப்படின்றத லாஜிக்கா பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறையணும். ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கூடிக்கினே இருக்கு. கடந்த மாசத்துல வந்த தொகை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்குனாக்கா, மக்களே வந்து இப்ப கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க. அரசாங்கம் நிறைய பணம் வாங்குறாங்க, நம்ம பணம் தானே அதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அதனால சமீபத்தில் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல மாசம் மாசம் எவ்வளவு ஜிஎஸ்டி நாங்க கலெக்ட் பண்றோம்ன்றதை நாங்க சொல்ல மாட்டோம், டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அபரிதமா வருது. சோ இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் இருக்குது. ஒரு எல்லாரும் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க, இல்ல சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. நிறைய பேர் பே பண்றது இல்ல. அவங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்களை தண்டிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த ஜிஎஸ்டி என்ன ஆயிடுது, ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறீங்க. அதுல எனக்கு ஒரு 20,000 ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க, அரசாங்கத்துக்கு வரும்போது நான் 100 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நான் ஜிஎஸ்டி வாங்கினேன், ஒரு 20,000 ரூபாய் சுந்தருக்கு நான் வந்து ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன், அதனால அதை கழிச்சு நான் 80,000 தான் பே பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும், நீங்க சுந்தருக்கு ஜிஎஸ்டி 20,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த பிஆர் சுந்தர் அந்த 20,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத ட்ராக் பண்ணும். அப்ப பண்ணலன்னு சொன்னா ஈஸியா யார் ஏமாத்துறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த ஜிஎஸ்டியில் நாம நெட்டா பே பண்ற டாக்ஸ் குறைவா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது மிக 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 அதிகம். ஏன்னா அரசாங்கம் செய்யற வேலை இப்ப நம்மளே செஞ்சிடறோம். ஏன்னா நீங்க எனக்கு ஒரு ஜிஎஸ்டி 20,000 ரூபாய் கொடுத்தீங்க, நான் அதை அரசாங்கத்துக்கு கட்டலன்னு சொன்னா உங்களுக்கு அங்கே இன்புட் கிரெடிட் கிடைக்காது. ஸோ அதாவது நீங்க கை செய்கிறீங்க இல்லையா, 1 லட்சம் மைனஸ் 20,000 கை செய்கிறீங்களா, அதுக்கு வந்து இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் உங்களுக்கு 20,000 ஜிஎஸ்டி கொடுத்துருக்கேன், நீங்க ஏன் இன்னும் சார் கட்டல, அது சீக்கிரம் கட்டிடுங்க சார், கட்டினாதான் சார் எனக்கு அங்கே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க. ஒரு அரசாங்கம் என்ன ஃபோர்ஸ் பண்ணாது, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க. அதே போல நான் யாருக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் வந்து ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அரசாங்கத்துக்கு காசு போகுது.